ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அப்படியே முகத்தை தொடச்சுடுமா. கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்த தவிக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியான செய்தி தமிழகத்தை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையே துயரத்தில் ஆழ்த்துச்சு. இன்னும் அந்த சம்பவத்தில இருந்தும் உயிரிழந்தவங்களோட அழுகுரல்ல இருந்தும் வெளியில வர முடியலன்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. அன்னைக்கு சனிக்கிழமை கருப்பு தினமா மாறிடுச்சு. இந்த கோர சம்பவத்துல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு வயசு வித்தியாசம் இல்லாம 41 பேரோட விலை மதிப்பில்லாத உயிர்கள் பறிபோயிடுச்சு. ஒரே மாவட்டம், ஒரே கிராமம், ஒரே குடும்பம்னு பலியானவங்களோட ஒவ்வொரு பின்னணி கதையும் நம்மளை மீளா துயருக்கு கொண்டு போயிருக்கு. அந்த வகையில கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரியை சேர்ந்தவங்க தான் ஆனந்த ஜோதி. இவருக்கு ஹேமலதான்ற மனைவியும் 8 வயசுல சாய் லக்ஷனா, 4 வயசுல சாய் ஜீவான்ற 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இல்ல, இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அப்படியே முகத்தை தொடச்சுடுமா. இவங்க மொத்த குடும்பமுமே நடிகர் விஜயோட தீவிர ரசிகர்களா இருந்திருக்காங்க. திரையில மட்டும் பார்த்து ரசிச்ச ஒருத்தர் நம்ம ஊருக்கு வரப்போறாரு, அவரை நேர்ல பார்க்கலாம்ன்ற செய்தி 8 வயசு சின்ன குழந்தையான சாய் லக்ஷனா மனசுல ஆசையை விதைச்சிருக்கு. விஜய் மாமா நம்ம ஊருக்கு வராருமா, அவரை பார்க்க போகலாமான்னு லக்ஷனா அடம் பிடிச்சதா சொல்லப்படுது. ஹேமலதாக்கும் விஜய்னா பிரியம் அப்படின்றதுனால தாயும் 2 மகள்களும் பிரச்சாரத்துக்கு விஜய நேர்ல பார்க்க போறோம்ன்ற சந்தோஷத்தோட கிளம்பிருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு வரவே மாட்டோம்ன்றது தெரியாம. பிரச்சார இடத்துக்கு சரியா 11 மணிக்கே போயிருக்காங்க 3 பேரும். ஆனா விஜய் வர 7 மணிக்கு மேல ஆகிட்டு விஜய் குறிப்பிட்ட இடத்துக்கு நெருங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி மூத்த மகள் சாய் லக்ஷனா மயங்கி விழ அவங்கள ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போன நிலையில கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு விட முடியாம அங்கேயே ஹேமலதாவும் இளைய மகளும் மயங்கி விழுந்ததாகவும் மக்களால மிதிப்பட்டு அவங்களோட உயிர் பறிபோனதாகவும் சொல்லப்படுது. ஒரே குடும்பத்திலேயே தாய் 2 மகள்களை பறி கொடுத்துட்டு அவங்களோட உறவினர்கள் தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு அழுதது பார்க்கும்போது கல் மனசும் கொஞ்சம் கரையத்தான் செய்யும். விஜய் மாமாவை நேர்ல பார்க்க போறோன்ற ஆர்வத்துல போன அந்த 2 பிஞ்சு குழந்தைகளும் கடைசியில அவங்க அம்மா ஹேமலதாக்கு பக்கத்திலேயே ஒரே குழிக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுதான் மிச்சம்.